Hi friends, ஒரு ஸ்டேட்டஸை வந்து நம்ம எடிட் பண்ணணும், ஒரு கவிதை எடிட் பண்ணணும் அப்படின்னா ஸோ அதுக்கான முதல்ல நமக்கு தேவையானதை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு டெலிகிராம் சேனலை வந்து ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான குரூப், அதாவது நிறையா இது வந்து பப்ளிஷிப் இதில் வந்து பண்ணியிருப்பாங்க. நீ சர்ச் பண்ணி பார்த்து கூட நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். இப்போ ஒரு ஸ்டேட்டஸ் எடிட் பண்ணணும்னா MP3 சாங் வேணும், ஓகேவா? ஸோ அது கட் சாங் குரூப் வந்து நிறையா பேர் வந்து சேனல்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நம்மளே வந்து வச்சுருக்கோம். நான் வந்து கீழே வந்து யூசர் நேம் வந்து கொடுக்குறேன். அதை வந்து இதில் வந்து சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பப்ளிஷிட்டில் வரும். அப்படி வரல அப்படின்னா லிங்க்கும் கொடுக்குறேன், அதை இது பண்ணிக்கோங்க. லிங்க் பெரும்பாலும் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ ஏன்னா எரர் ஆயிரும் அப்படின்னு தான் நினைக்கிறேன், ஓகேங்களா? ஓகே, இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இது அதாவது இமேஜஸ் மட்டும் கிடைக்கும் இதில். இது வந்து கைங் மாஸ்டர் வந்து வீடியோ வந்து எடிட் பண்ணுறது. இதெல்லாம் வந்து ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஃபோட்டோஸ் எடிட் பண்ணுறதுக்கு, கவிதைகள் வந்து எடிட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சேனலில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். இது வந்து நம்மளுடைய சேனல் தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கவிதையை நம்ம எடுத்துக்கிட்டு இதை வந்து காப்பி பண்ணிக்கணும். காப்பி பண்ணிக்கிட்டு இப்போ கவிதை எடிட் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான இமேஜஸும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கணும். ஸோ அதனால் இதில் இருக்க இமேஜஸ் வந்து இதை வந்து நான் வந்து சேவ் பண்ணியிருக்கேன், இந்த இமேஜை, ஓகேங்களா? ஸோ குவாலிட்டி தான் பார்த்தீங்கன்னா தெரியும், MB வந்து கூட தான், நல்லாயிருக்கும், குவாலிட்டியாக இருக்கும். இப்போ இதை எடிட் பண்ணுறதுக்கு எடிட் பண்ணிவிட்டு இது வந்து நான் வந்து எடிட் பண்ணதை வந்து நான் இதில் வந்து போஸ்ட் பண்ணுவேன், ஓகேங்களா? ஸோ டெக்ஸ்ட் சேனல் வந்து தனியாக இருக்குது. எடிட் பண்ணுறது வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்னுக்காண்டி இதில் வந்து பப்ளிசிட்டி வந்து பண்ணிக்கிட்டு இருப்பேன். இது பிடிச்சா வந்து லைக் பண்ணுவாங்க, டிஸ்லைக் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி. இப்போ வாங்க எப்படி எடிட் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதுக்கு வந்து 2 ஆப் வந்து தேவைப்படும். ஆப்பு ஒன்று வந்து PicsArt ஆப் வந்து தேவைப்படும், இன்னொன்று வந்து ஃபோட்டோ எடிட்டர். ஸோ ஓகே, இதில் உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து எப்போதுமே வந்து இதில் தான் எடிட் பண்ணுவேன். இதில் வந்து நமக்கு தேவையான ஃபாண்ட்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. அதுலனா நமக்கு தேவையான ஃபாண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நெட்டில் இருந்து டவுன்லோட் பண்ணி கூட நீங்கள் வந்து அதில் எடுத்துக்கலாம். பட் இதில் வந்து நீங்கள் அந்த மாதிரி எடுக்க முடியாது. என்ன கொடுக்குறத மட்டும்தான் நம்ம வந்து எடிட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் வந்து ஆல்ரெடி வந்து நான் காப்பி பண்ணி வச்சுருக்கேன். அந்த இது அதாவது என்ன கவிதை எழுத போகிறோமோ அதை வந்து காப்பி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. அழுத்தி பிடிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும், ஓகேங்களா? ஸோ சாரி, கவிதை தான் சேனல் லிங்க் வந்து பேஸ்ட் ஆகிருக்கு. ஓகே, இப்போ நான் அதை வந்து இது பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து ஃபாண்ட்டை வந்து மாற்றுறேன். இதுதான் டவுன்லோடிங்னு இருக்குது. ஸோ நம்ம வந்து தமிழ் லாங்குவேஜில் வச்சுட்டு இதை வந்து கெட் மோர் அப்படின்னு இருக்கும். இதை வந்து கொடுத்தீங்க அப்படின்னா தமிழ் ஆர் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜும் அவைலபிள். ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறது நமக்கு போதும். ஸோ இதில் வந்து நான் வந்து இதை கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணோன்னே எழுத்து கரெக்டாக உங்களுக்கு இதாகணுன்னே கரெக்டாக இது பண்ணிடுங்க. இப்போ கலர் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ரெட் கலர் வந்து கொடுக்குறேன். ரெட் கலரு அண்டு இதுக்கு வந்து ஒயிட்டில் வந்து கொடுக்கலாம். இப்போ பிளாக்கு, ஓகே. இதில் வந்து நம்மளுடைய லோகோ வந்து கண்டிப்பாக வைக்கணும். ஸோ அதனால் நம்மளுடைய லோகோ வந்து இதில் நான் வச்சுருக்கேன். சூஸ் பண்ணியாச்சு. ஓகே, சின்னதாக ஒரு இடத்துக்கு வந்து போட்டுடலாம். வச்சுட்டு உங்களுக்கு தேவை, அதாவது இமேஜ் வந்து நல்லா குவாலிட்டி இல்லை அப்படின்னா அதனால் வந்து திரும்ப வந்து தமிழ் டிவி ஸ்டேட்டஸ் அப்படின்னு நான் வந்து எழுதிக்கிறேன். எழுதிட்டு இதை வந்து நான் ஒயிட்டில் வச்சிடுறேன். ஓகே, ஸ்லிம். இதை வந்து பவரையும் பிரைட்னஸையும் குறைச்சிட்றேன். தேவையில்லை, ஆல்ரெடி லோகோ இருக்குது. இது வந்து ஏன்னா சும்மா எக்ஸாம்பிளுக்கு. ஓகே, இப்போ இதை வந்து நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேலை முடிஞ்சிச்சு. லெஃப்ட்டில் பாருங்கள், சாரி ரைட்டில் பாருங்கள், கீழே சேவ் அப்படின்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா கிஃப்ட்ஸ் மாதிரி இதாகும். ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் டச் பண்ணும்போது அது வந்து பிளாக்காக மாறும். ஓகே, ஐயோ, ஸோ அது இதாகிடுச்சு. ஓகே, கிஃப்ட்ஸ் அது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இமேஜ் அது பண்ணிக்கலாம். ஓகே, வேறு வழி இல்லை, கிஃப்ட்ஸாக தான் அது வந்து மாறி இருக்குது. இப்போ அதை தான் இமேஜாக எடிட் பண்ணியிருக்கணும். எடிட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து திரும்ப அதுலேருந்து தான் வரும். ஒன்றும் பிரச்சனை இல்லை.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து இதாகிடுச்சு வீடியோ, அதாவது கிஃப்ட்ஸ் மாதிரி இதாகிடுச்சு. ஸோ அதனால் சேவ் பண்ணி உங்கள்கிட்ட காட்ட முடியல. ஸோ இப்போ வந்து நான் சேவ் கொடுக்குறேன். ரெண்டாவதுல இருக்கிறது இது பண்ணிடுங்க, சேவ் ஆயிரும். ஓகே, சேவ் ஆயிடுச்சு. இதை வந்து நான் வந்து டைரெக்டாக போய்ட்டு டெலிகிராமில் வந்து பப்ளிசிட் பண்ணுவேன். ஓகே, இதை கிளிக் பண்ணிட்டு ஸோ இதை வந்து சென்ட் பண்ண வேண்டியதான், அவ்வளோதான் வேலை. இது முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு வந்து அதாவது லைக் வந்து இது நம்ம வந்து கொடுப்போம்ல, ஸோ அதுக்கு வந்து எந்த மாதிரி இது வேணும் அப்படின்னு கேட்கும். ஸோ இதை வந்து நான் சூஸ் பண்ணிட்டேன். கொடுத்துட்டு நம்மளோட சேனல் லிங்க் இருக்கும். ஸோ அதை வந்து கீழே வந்து நம்ம வந்து கொடுத்துடலாம். இப்போ ஆல்ரெடி நம்ம எடுத்துருக்கோம், இந்த லிங்க் வந்து கொடுத்தாச்சு. இதுக்கு ஓகே, டன், வேலை முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து அப்படியே பப்ளிசிட் பண்ண வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணிக்கோங்க, நோ ப்ராப்ளம். முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சரி அடுத்தடுத்த வீடியோ வந்து எனக்கு வந்து என்கேஜ்மெண்ட்டாக இருக்கும் போகிறதுக்கு. பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.